ஆஸ்ட்ரோமணி நேயர்களுக்கு என்னோட தாழ்மையான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்கான வருடாந்திரம் பலன். அதாவது புத்தாண்டுக்கான பலன் 2026ல கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகுதுன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன பொறுத்தவரைக்கும் கன்னி ராசிக்கு இது ஒரு சூப்பரான காலங்க. நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. வெளிநாடுக்கு முயற்சி பண்றவங்க, வேலைக்கு முயற்சி பண்றவங்க, அல்லது தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, பிரயாணங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஆ கன்னி ராசி நேயர்கள் நெறைய பேர் வீடு கட்டும் தடை ஏற்பட்டு இருந்துருச்சு அப்படின்னா, இந்த காலகட்டத்தில நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக வீடு கட்டியே முடிச்சிரலாம். அந்த அளவுக்கு 2026 அக்டோபர் மாதம் வரையுமே டைம் சூப்பரா இருக்கு. இந்த காலகட்டத்த கண்டிப்பா விட்றாதீங்க. முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வீடு கட்டி முடிச்சிரலாம். அது மட்டும் தான் நடக்குமா சார் அப்படின்னா, அப்படி கிடையாது. நெறைய விஷயங்கள் நடக்கப் போகுது. இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த கலைகள் மீது நாட்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். படிப்பு மீது உங்களுக்கு சில சிந்தனைகள் ஏற்படலாம். சரிங்களா? அ பாசிட்டிவ் மட்டும் தான் கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நெகட்டிவ்ஸும் இருக்கு. கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். சபல சிந்தனைகள் ஏற்படலாம். சரிங்களா? பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, சபல சிந்தனைகள் ஏற்படும். ஆ குழப்பங்கள் ஏற்படும். இந்த நீர் சார்ந்த உபாதைகள், சரிங்களா? உங்களுக்கும் ஏற்படும். உங்க அம்மாவோட உடல்நிலை, கன்னி ராசியாக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்க அம்மாவோட உடல்நிலை இந்த 2026 அவ்வளோ சிறப்பாக இல்லைங்க. அம்மாவோட உடல்நலத்தில உங்களுக்கு கவனம் தேவைப்படும். அம்மாவோட உடல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கன்னி ராசியாக இருந்தீங்கன்னா, உங்களோட அம்மாவோட உறவுல கொஞ்சம் சில விரிசல்கள் ஏற்படலாம். சரிங்களா? அந்த மாரி விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த கன்னிராசி பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது வீடாக இருக்கிறனால, கன்னிராசி நேயர்களோட அம்மா முக்கியமா சொல்லப்போனா மிகப்பெரிய சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க. அவங்கள மாரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யாருக்குமே இருக்காது. அம்மாக்கு சில நெகட்டிவாக இருந்தாலும் சரி, காலங்கள பொறுத்தவரைக்கும் அம்மாக்கு சில 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 விஷயங்கள் நடக்கும். லேண்ட் சம்பந்தமான கண்டிப்பா கன்னி ராசியாக இருக்கீங்கன்னா, உங்க அம்மா பேர்ல ஒரு லேண்ட் இருந்தே தீரும். இந்த மாரி குடுப்பின கன்னிராசிக்கு தான் உண்டு. சரிங்களா? ஆ அறிவாளியாக இருக்கக்கூடிய அம்மாக்கள பெற்றிருக்கிற ஒரே ராசி கன்னி ராசி. அவங்களுக்கு நெறைய அறிவு இருக்கும். ஆனா எப்படி சில நேரம் பயன்படுத்தணும்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா பயன்படுத்த வேண்டிய இடத்துல சிறப்பாக பயன்படுத்துவாங்க. இந்த மாரி சில நல்ல விஷயங்கள் கன்னி ராசியோட அம்மாக்களுக்கு சொல்லிட்டே போலாம். உங்களுக்கு என்ன மாரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, இந்த கலைகள் மீது நாட்டங்கள் இருக்கும். புதுசா ஏதாவது ஒரு கலைய கத்துக்குவீங்க. சரிங்களா? புதுசா இருக்கலாம். இல்ல பழைய கலைகள திருப்பி ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம். அந்த மாரி சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா, இந்த 2026ல உங்களுக்கு முயற்சிகள் ஏற்படும். இல்லன்னா புதுசா ஏதாவது ஒரு கலைய நீங்க கண்டிப்பா கத்துக்குவீங்க. சரிங்களா? ஆ இது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? என்னதான் சூப்பரா இருக்கட்டுமே, டைம் அட்டகாசமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இன்னும் நல்ல விஷயங்கள் சொல்லணும்னா சொல்லலாம். வ வண்டி, வாகனம், ஆடம்பர பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே இந்த காலகட்டத்தில நீங்க வாங்க முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக அது நடந்தே தீருங்க. இது உண்ம. வீடு கட்டலாம், வண்டி, வாகனம், யோகம் எல்லாமே இந்த காலகட்டத்தில உங்களுக்கு சூப்பரா இருக்கு. வெளிநாடு போகக்கூடிய காலங்கள், சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்கள், எல்லாமே கைகூடி வரப்போகுது இந்த 2026ல. டாப்பு டக்கர் தான் என்ன பொறுத்தவரைக்கும். கன்னி ராசிக்கு. இந்த மாரி ஒரு காலம் கன்னி ராசிக்கு திருப்பி வர்றது இன்னும் கொஞ்சம் லேட்டா வரும். 1 வருஷம் கழிச்சு திருப்பி இந்த காலகட்டம் மாறும். ஏன்னா அடுத்து ராகு பயிற்சி வருது இல்லையா? ராகு கேது பயிற்சியில சில விஷயங்கள் மாறப்போகுது. அதுவரைக்கும் இந்த டைம்ல நீங்க என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? வேற என்ன மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அப்டின்னா, இவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவுதான் சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? முடிஞ்சா இன்னும் சில விஷயங்கள் என்ன நடக்கலாம் அப்டின்னா, இந்தியாக்குள்ளேயே டூர் போறது. சரிங்களா? இந்தியாக்குள்ள டூர் போகலாம். டூர் போற அமைப்பு இருக்கும். யாராவது கன்னி ராசியாக இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பாக எங்கேயாவது வெளிய போகலான்ற சிந்தனை 2026 முழுக்க அதிகமாக இருக்க போகுது. டூரிஸ்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு. வெளிநாடாக கூட இருக்கலாம். யூரோப்பியன் கண்ட்ரீஸ் போகலாம். இந்தியாக்குள்ளேயே எங்கேயாவது சுத்தலாம். சரிங்களா? இந்த கன்னி ராசிக்கு ஆ கன்னி ராசியாக இருக்கிறவங்களுக்கு இந்த உணவு பழக்கங்கள் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் இந்த காலகட்டத்தில. நான் சொன்ன மாரி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா, சில நேரங்கள்ல காலம் தாழ்த்தி சாப்பிடக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு உருவாக்கும். அதனாலேயே சில நேரங்கள்ல சில பிரச்சனை உடல் சம்பந்தமான ஏதாவது சிக்கலை ஏற்படுத்திரும். அத மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சபல சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? அத மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீட்டுக்கு வெளியே போய் பழகும்போது சில நேரங்கள்ல சில அவமானங்கள் உங்களுக்கு குடுத்துரும். கன்னிராசியாக இருக்கிறீங்க அப்டின்னா, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில 2026க்குள்ள கண்டிப்பா ஏதாவது ஒரு அவமானத்த குடுத்துட்டு போயிரும். ஸோ வெளிய பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல.
என்னை பொறுத்தவரைங்க கன்னிராசிக்கு 100க்கு நான் என்னோட மதிப்பெண் என்ன அப்படின்னா 100க்கு 100 தான் நான் கொடுப்பேன். டைம் சூப்பராக இருக்குது. இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் மட்டுமே கன்னிராசிக்கு. அனைவருக்குமே நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்னிராசியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்குமே நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.